இனிய தமிழ் வணக்கம். உங்கள் அனைவரையும் மின்னல் உலகம் அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைய தலைப்பாக கனடாவில் வீட்டு விலைகள் குறையும் நிலையிலிருந்தும் வாழ்க்கை செலவு அதிகமான 10 நகரங்கள். கனடாவில் வாழும் செலவை குறைக்க நினைப்பவர்களுக்கு சில நகரங்கள் பெரிய சவாலாக இருக்கின்றன. இன்றைய வீடியோவில் வீட்டு விலைகள் உயர்ந்தும் வாழ்க்கை செலவு அதிகமான கனடாவின் 10 நகரங்களை சுருக்கமாக பார்க்கலாம். வான்கூவர் கனடாவின் மிகவும் விலை உயர்ந்த நகரங்களில் ஒன்று. சராசரி வீட்டு விலை 10 லட்சம் டாலருக்கு மேல். மளிகை, மின்சாரம், வாடகை அனைத்தும் தேசிய சராசரியை விட அதிகமானதாகும். டொரண்டோ கனடாவின் நிதி தலைநகர். ஒரு வீடு வாங்க $1 மில்லியன் மேல் தேவை. ஒரு அறை வாடகையே மாதத்துக்கு 2000க்கும் மேலதிகப்பட்டதாகும். விக்டோரியா சுற்றுலா மற்றும் ஓய்வு பெற்றவர்களின் நகரம். ஆனால் வீட்டு விலை 8 லட்சத்துக்கு மேல். குறைந்த வருமானமுடையவர்களுக்கு இது மிகவும் கடினம். ஓக்வில் டொரண்டோ அருகில் உள்ள பணக்கார பகுதி. சராசரி வீட்டு விலை 1.2 மில்லியன் ஆகும். ஒட்டவா கனடாவின் தலைநகர். வீட்டு விலை 6 லட்சத்துக்கு மேல். உணவு மற்றும் பொழுதுபோக்கு செலவு அதிகம். ஸ்குவாமிஷ் இயற்கை அழகுடன் கூடிய நகரம். ஆனால் வீட்டு விலை 8 லட்சத்துக்கு மேல். கிச்னர் வாட்டலூர் டெக்துரை வளர்ச்சியால் வீட்டு விலை உயர்வு. சராசரி 7 லட்சம். கல்கரி முன்பு மலிவான நகரம். இப்போது வீட்டு விலை 5 லட்சத்துக்கு மேல். தினசரி செலவுகளும் உயர்வு. மான்ட்ரியால் மற்ற பெரிய நகரங்களை விட சற்று மலிவு. ஆனால் வாடகை, போக்குவரத்து செலவு அதிகரித்து வருகின்றது. 10ஆவதாக வில்ஷர் புகழ்பெற்ற ஸ்கீ நகரம். சராசரி வீட்டு விலை $1 மில்லியன் மேலாகும். இவை அனைத்தும் இருந்த பொழுதிலும் கனடாவின் மிக அழகான இடங்கள் என்று சொல்லப்போனால் வான்கூவருக்குள் சில இடங்கள் இருக்கின்றன. அருமையான அழகான காட்சிகளுடன் மலைச்சாரல்ன்றதை இயற்கையோடு இணைந்ததான காட்சிகளை நீங்கள் காணலாம். உங்கள் சுற்றாடலே மிகவும் அழகாக இருக்கும். அதுபோன்று ஆல்பர்ட்டாவும் ஒரு அழகிய இடமாக கருதப்படுகின்றது. ஆல்பர்ட்டாவிலும் அழகிய இடங்கள் இருக்கின்றன. மலைகள், நீரோடைகள் போன்றன. ஒன்டாரியோவில் சில முக்கியமான சுற்றுலா பயணிகளுக்கான இடங்கள் இருக்கின்றன. இதை தவிர வினிபெக், சஸ்கச்சுவான், மனிடோபா போன்ற இடங்கள் வெறும் தரை, அதாவது விவசாயம் செய்யும் இடங்களாக இருக்கின்றன. இருந்தும் நீங்கள் உங்கள் வருமானம் என்ன மாதிரி, உங்கள் எவ்வளவு சேமிப்பு எவ்வளவு என்பதை பொறுத்தும், நீங்கள் எங்கு வாழப் போகிறீர்கள் என்பதை பொறுத்தும் இது அமைந்துள்ளது. வாழ்க்கை என்பது உங்களது வாழ்க்கை. மற்றவர்களுக்காக வாழ்வதல்ல. மற்றவர்கள்தான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க வேணும் என்று அல்ல. நீங்கள் உங்கள் பிள்ளைகள் வளமாக, அதாவது எல்லாவித வசதியோடும் நல்ல சந்தோஷமாக வாழக்கூடிய இடம் அமைந்தால் அதுவே வாழ்க்கையில் மிகவும் உயர்ந்ததாகும் என்பது எனது தனிப்பட்ட கருத்து. முடிவாக, கனடாவில் வாழ இடம் தேர்வு செய்வதற்கு முன் வீட்டு விலை மட்டுமல்ல, மொத்த வாழ்க்கை செலவையும் கவனிக்க வேண்டும். இந்த வாழ்க்கை செலவு என்னும் பொழுதுதான் வரிகள் உள்ளடங்கி உள்ளது. அதாவது ஜிஎஸ்டி, பிஎஸ்டி போன்ற இடங்கள் மாகாணத்துக்கு மாகாணம் கனடாவில் வேறுபட்டதாக இருக்கும். அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது மிகவும் முக்கியம். ஏனென்றால் உங்களது வாழ்க்கை செலவு மற்றும் ஆட்களின் எண்ணிக்கைகள் எவ்வளவு கூடவோ அவ்வளவுக்கு உங்களது வீட்டின் விலைகளும் கூடுதலாக காணப்படும். இதாக பொதுவாக டொரண்டோ, வான்கூவர் போன்ற பெரிய இடங்களில், கல்கரி போன்ற இடங்களில் எல்லாம் ஆட்கள் வேலை நிமித்தமாக மாறுகின்றபடியால் அங்கு வீடு வாங்கி செல்லுகின்ற பொழுது அந்த வீடு ஏற்கனவே அந்த வீட்டுக்கான விலைகள் உயர்வாகத்தான் காணப்படும். எனவே இவற்றை கருத்தில் கொண்டு கவனத்தில் எடுத்து நீங்கள் வீடு வாங்குவதை உங்கள் கவனத்தில் வைத்திருந்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு பயனளிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். நன்றி, வணக்கம்.